ஓகேயா? இப்போ வந்து அது வேற இல்லாம சேஞ்ச் பண்ணி அந்த காயின்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். கலர்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன். அந்த சேம் கலர்ஸ் மேல நீங்க கரெக்ட்டா அடுக்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைசிங்கான வின்னிங் gift இருக்கு. சூப்பர் 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 சூப்பர். அக்கா செம்ம சூப்பர் கேம்க்கா. நான் தான் வின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இப்போ ஹப்சா நான் தான் வின் பண்ணுவேன் இந்த கேம்ல. நீங்க வாங்க கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். கேம்ல யார் ஃபர்ஸ்ட் வந்து கேம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க வாங்க. இந்த கேமுக்கு விளையாட ஃபர்ஸ்ட் ஓகேயா? நான் தான் கரெக்ட்டா சூஸ் பண்ணி வைக்க போறேன். கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த காயினை இந்த இடத்துல வைக்கணும். இது வேற இல்லாம நான் ஃபர்ஸ்ட் வந்து நின்னுட்டேன். ஐயோ யா அல்லாஹ் எதை வைக்கணும்னு தெரியலையே. எல்லோ எடுத்து அதுல வைக்கலாமா? ப்ளூ இங்க வைக்கலாமா? அக்கா ஏதாச்சும் ஒரு க்ளூ கொடுங்க அக்கா. அப்பதானே நான் வின் பண்ணுவேன். இல்ல சீட் பண்ண கூடாது ஓகேயா? எதா இருந்தாலும் கரெக்ட்டா விளையாடணும். அக்கா நான் கரெக்ட்டா வச்சிட்டேனா இல்லையா சொல்லுங்க சீக்கிரம். வின் ஆயிட்டேனா சொல்லுங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இல்லடா பட்டு நீங்க அவுட்டுடரா. நீங்க தப்பா வச்சிட்டீங்க. 2 கரெக்ட்டா வச்சிருக்கீங்க. 2 தப்பா வச்சிருக்கீங்க. பரவாயில்லை நெக்ஸ்ட் டைம். இப்ப பாருங்க நான் வந்து கில்லி மாதிரியே விளையாண்டு கில்லி மாதிரி ஜெயிக்கிறேனா இல்லையான்னு பாரு. இந்த ப்ளூவை தூக்கி இந்த சைடு வச்சுட்டு கிரீனை தூக்கி இங்க வை, இங்க ரெட்டை தூக்கி இந்த சைடு வச்சுட்டு ப்ளூவை தள்ளி இங்க எல்லோவா வைக்க போறேன். அக்கா இப்ப எப்படி நான் நினைக்கிறேன் நான் தான் வின்னா போறேன்னு. அக்கா சீக்கிரம் சொல்லுங்க. அப்துல்லா கில்லி மாதிரி ஜெயிக்க போறேன்னு சொன்னேன். சொங்கி மாதிரி தோத்துட்ட. போய் உட்காரு. என்னக்கா சொல்றீங்க? அட போடா நீ பேசின பேச்சுக்கு ஒண்ணு கூட கரெக்ட் இல்ல. எல்லாமே தப்பு போ. தோல்வி அது முடிவு அல்ல, வெற்றிதான் நிச்சயம். எனக்கு வருமே வருமே. டேய் போடா போய் உட்காருடா. அடுத்து யாராச்சும் வாங்க. டேய் ஃபயா சீக்கிரம் ஆரம்பி. என்ன மச நின்னுக்கிட்டே இருக்க? என்ன யோசிக்கிற? அக்கா என்ன வைக்கனே தெரியலக்கா. ஒரே கன்ஃபியூஷனா இருக்குக்கா. எனக்கு தப்பா வைக்கிறானா கரெக்டா வைக்கிறானான்னு தெரியலக்கா. நானும் அவுட்டுன்னு தான் நினைக்கிறேன். இது இப்படி வைக்கலாமா இல்ல இப்படியே இருக்கட்டுமா? என்ன ஃபயா சோ இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டே இருக்க. உன்னோட சான்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேக்கா அவுட்ரா. எல்லாத்தையும் உல்டா புல்டாவா ஆக்கி வச்சிருக்க. அது ஒண்ணு கரெக்ட். ரெட் கலர் மட்டும் கரெக்ட்டா பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்க. ஓகே ஃபயாஸ் நீ போ. நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு. அக்கா என்ன சொன்னாங்க? ரெட் கலர் மட்டும் கரெக்ட்டா வச்சிருக்கிறதா சொன்னாங்க. ஓகே இதுல இருந்து ரெட்ட மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். யார் வர போறது? வாங்க அக்கா நான் வர இந்த கேமுக்கு நெக்ஸ்ட் நான் தான் வின் பண்ண போறேன். இந்த கேம்ல நான் கரெக்ட்டா சூஸ் பண்ணி கரெக்ட்டா வச்சிடுவேன். கன்ஃபியூஷனா இருக்கு எதை வைக்கணும்னு. ஆனா எதை வைக்கிறது? ஓகே இத சேஞ்ச் பண்ணியாச்சு. அக்கார்டிங் டு தி ரூல்ஸ் அண்ட் தி ரெகுலேஷன் 4 வாட்டி தான் சேஞ்ச் பண்ணனும். ஆல்ரெடி ஐஷா 2 வாட்டி சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இன்னும் 2 வாட்டி தான் சான்ஸ் இருக்கு. ஓகே சோ எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. நம்ம இப்ப yellowவையும் ப்ளூவையும் சேஞ்ச் பண்ணது தப்பா சேஞ்ச் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வாட்டி இத சேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எதை சேஞ்ச் பண்ணி வைக்கணும்னே தெரியல. சரி ஓகே நமக்கு ஒரு சான்ஸ் தான் இருக்கு. இத மட்டும் மாத்தி வைப்போம். ஓகேக்கா வச்சாச்சு. வல தொலன்னு பேசி அவுட்டா போயிட்டீங்க. நீங்க அதே இத கரெக்டா வச்சிருந்தாலே நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. இப்போ நீங்க அவுட். போய் உங்க இடத்துல உட்காருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வாங்க. எல்லாரும் விளையாண்டதை பார்த்தா இப்போ கடைசி 2 இதை மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணா கரெக்டாக வின் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஏன்னா எல்லாருமே கடைசி 2 மட்டும்தான் தப்பா வச்சிருக்காங்க. மற்றது எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டாங்க. அங்க நிக்கிற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்க வந்து நின்றதுக்கு அப்புறம் தான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எது சேஞ்ச் பண்ணணும்னு தெரியல. ஓகே நம்ம கடைசி 2 மட்டும் சேஞ்ச் பண்ணி வைப்போம். அக்கா நான் வச்சிட்டேன்க்கா. கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ் ஹப்சா கரெக்ட்டா கெஸ் பண்ணி கரெக்ட்டா காயினை வச்சிட்டப்பா. நீ தான் இந்த கேம்ல வின்னர். ஸ்டார்டிங்லயே சொன்ன நான் தான் இந்த கேம்ல வின் பண்ணுவேன்னு. அதே மாதிரியாவே கரெக்ட்டா கலர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பர் ஹப்சா உன்னோட சர்ப்ரைசிங்கான வின்னிங் gift. ஹப்சா ஓபன் பண்ணு. அழகா இருக்கு. துப்பாக்கிப்பா. அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. வாங்க எல்லாரும் சேர்ந்து இதை விளையாடுவோம். இதை இப்படி ஊத்திக்கிட்டு இதுல ஏற்கனவே ஆல்ரெடி பேட்டரி போட்டிருக்கு. வாவ் மாஷாஅல்லாஹ் ரொம்ப அழகா இருக்குக்கா. ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்குக்கா. இது எங்கக்கா வாங்குனீங்க? முகமது ஃபயாஸ் ஃபாசியா பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. பபிள்ஸ் ரொம்ப பெருசா வருதுப்பா. வாவ் அப்படியே பபிள்ஸ் மலையில குளிச்ச மாதிரி ஃபீல். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் அக்கா. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பபிள் ஷூட் வச்சு விளையாடுறது. நாங்கள் எல்லாரும் டெய்லி விளையாடுவோம். இந்த பபிள்ல நிறைய பபிள்ஸா கலரா வருதுக்கா. ரொம்ப அழகா இருக்குக்கா. எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. நாங்க டெய்லி இதை வச்சு விளையாட போறோம். எப்படி விளையாடுற மட்டும் பாருங்க. முகமது முகத்துல தான் அடிக்க போறேன். ஃபாசியா ஃபயாஸ்
உன் முகத்திலேயே அடிக்க போறேன். பாரு பாரு, நல்லா இருக்கா? கண்ணை மூடிக்கோங்க. ஏய் ஃபையாஸ், கண்ணை மூடிக்குடா, கண்ணை மூடிக்கோ. வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. வேணாடி, வேணாம். இல்ல நான் உன் முகத்துல தான் அடிக்க போறேன். அக்கா உங்க முகத்திலேயே அடிக்க போறேன். நாங்க என்ஜாய் பண்ண மாதிரி நீங்க என்ஜாய் பண்ணிருந்தீங்க. லைக், ஷேர், சப்போர்ட் டு அவர் சேனல்.